ஹாய் காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எப்பவுமே சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்க. நன்றி. இன்னைக்கு நாம் பார்க்க போகிற ஒரு பதிவு என்ன அப்படின்னா, பிரபஞ்சத்தை எப்படி முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படி ஒரு கேள்வி. நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பிரபஞ்ச ரகசியங்களை எப்படி தெரிஞ்சுக்கிறது, அதனுடைய முழுமையை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா முழுசான ஒரு விஷயத்தை பற்றி போகணும். என்னுடைய குரு சாமிக்கு அந்த சமணன் அவர்கள்கிட்ட, ஐயா எப்படி ஐயா நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், அதுக்கு நீ மறுபடியும் சாகணும் அப்படின்னாரு. எனக்கு ஒன்றுமே புரியலை. ஞானிகள் பேசுகிற பேச்சுக்கு பதில் நமக்கு தெரியவே தெரியாது. என் குரு கேட்டதுக்கு அவர் சொன்ன பதில் எனக்கு உண்மையாகவே புரியல. ஸோ அந்த பதில் அப்புறமா எனக்கு புரிஞ்சது. அந்த புரிதலை உங்களோட கூட நான் பகிர்ந்துக்க போகிறேன். ஒரு மனுஷன் ஆன்மீகத்தில் உணரணும், ஆன்மீகத்தில் முன்னேறணும், எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு விஷயத்தை அவன் உண்மையாக தெரிஞ்சு வச்சுக்கணும், அதில் இருக்கணும், அதில் வாழணும். அதான் முக்கியம். அதை பற்றி அவனுக்கு தெரியணும். இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ கடைசி வரைக்கும் பொறுமையாக கேளுங்க, அப்போ தான் இதோடைய விஷயம் உங்களுக்கு புரியும். ஆன்மீகம் என்பது அடிப்படையாக சாவை பற்றி, மரணத்தை பற்றி அக்கறை கொண்டிருக்கிறது. இதுதான் உண்மையான வார்த்தை. அப்போ மரணம் தனக்குள்ளே அனைத்தையும் கொண்டிருக்கிறது. இதுதான் உண்மையான ஒரு வார்த்தை. மரணத்தில் தான் வாழ்வு இருக்கிறது. மரணத்தில் அன்பு இருக்கிறது. வாழ்வும் அன்பும் கொண்டிருப்பதை விட சற்றே அதிகமானதை தன்னில் கொண்டிருக்கிறது. அப்போ மரணம் எல்லாவற்றுக்கும் மேலே அந்த உச்சக்கட்ட இசை, மிக உயர்ந்த சிகரம், வாழ்க்கையின் அடிவாரம். மரணம், சிகரம், அன்பு எங்கோ ஏதோ ஒரு இடத்துல இடையே இருக்கு. ஆன்மீகவாதிகள்லாம், ஆன்மீகவாதியாக இருந்தாலும் சரி, மெய்ஞானியாக இருந்தாலும் சரி, குருவாக இருந்தாலும் சரி, இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, மரணத்தின் அற்புதத்தை ஆராய்கிறோம். நிறைய பேருக்கு நான் ஆன்மீகத்தில் இருக்கிறேன் அப்படின்னு நிறைய பேருக்கு கேள்வி இருக்கும். ஆனால் அது ஏன் ஆன்மீகத்தில் இருக்கீங்க, எதுக்கு இருக்கீங்கன்னு தெரியாது. ஆன்மீகவாதி என்பது என்ன அர்த்தம்னா, அவன் மரணத்தை குறித்து அந்த அற்புதத்தை ஆராய்கிறான். இதான் அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த மரணத்தின் அற்புதத்தை ஆராயும் போதுதான் வாழ்க்கை என்னவென தவிர்க்க முடியாமல் தெரிந்து கொள்ள முடிகிறது. அன்பு என்ன என்று நம்மளால தெரிந்து கொள்ள முடிகிறது. அவையெல்லாம் அதனுடைய லட்சியங்கள். நம்முடைய லட்சியம் எல்லாமே மரணத்தை துளைத்து தெரிந்து கொள்வது. அதான் முக்கியம். ஏன்னா மரணத்தை விட ரகசியமானது எதுவும் இருப்பதாக தெரியல. அதான் உண்மை. மரணத்தினால் அன்புக்கென ஒரு அற்புதம் இருக்கு. மரணத்தினால் வாழ்வுக்கென ஒரு அற்புதம் இருக்கிறது. மரணம் இல்லாமல் போய்விட்டால் வாழ்க்கையில் எந்த அர்த்தமும் இல்லாமல் போய்விடுகிறது. அதனால்தான் செத்துப்போன ஒன்று எதுவும் இல்லாமல் போய்விடுகிறது. இனிமே சாக முடியுமா? முடியாது. வாழ்க்கை முடிந்து விட்டது என்பதால் எந்த அர்த்தமும் இல்லாமல் போய்விட்டது என்று நினைக்கிறோம். இல்லை, இனியும் இறக்க முடியாது என்பதால் அதற்கு அற்புதம் எதுவும் இல்லாமல் போய்விட்டது. மரணம் இல்லாமல் போய்விட்டது. மரணத்தோடு வாழ்வும் இல்லாமல் போய்விட்டது. மரணம் தன்னை வெளிப்படுத்தி கொள்ளும் வழிகளில் ஒன்றுதான் வாழ்க்கை. வாழ்க்கை என்னன்னா இதுதான். ஒரு பிணத்தில் எந்த அற்புதமும் இல்லை. ஏனென்றால் மரணம் முடிந்து விடும்போது அன்பு இல்லாமல் போய்விடுகிறது. ஒரே ஒரு கணத்துக்கு முன் அற்புதமாக இருந்தது, இப்போது ஒன்றுமில்லாமல் போய்விட்டது. ஒன்று புதைக்கணும், இல்லை எரிக்கணும். ஆள்தான். ஏன்னா முற்றுப்புள்ளி அங்கே புல் ஸ்டாப் வந்துருச்சு, முடிஞ்சு போச்சு. அப்போ நிகழ்வு என்று போய்விட்டது, நிகழ்காலம் போய்விட்டது. மரணம்தான் நிகழ்வை நிகழ்த்தி கொண்டே இருக்கிறது. என்னவோ அற்புதம், ஒன்றுக்கான அந்த உணர்வை நமக்குள்ளே தான் மரணம் தந்து கொண்டிருக்கிறது. என்னவோ ரகசியமானது. அது என்ன ஒரு மந்திரமோ ஒன்றுமே புரியலை. நம்ம மனசுக்குள்ள எதையோ தேடுவதன் மூலம் எதன் மீதோ நாம் ஆன்மீகத்தை உருவாக்கி கொண்டே இருக்கிறோம்.
ஆனால் மரணத்தை புரிந்து கொள்வதுதான் என்பது அனைத்தையும் புரிந்து கொள்வது ஒரு விஷயம். மரணத்தை அனுபவிப்பது எல்லாவற்றையும் அனுபவிப்பது. ஏனென்றால் மரணத்தை அனுபவிக்கும் போதுதான் வாழ்வின் உச்சத்தை அனுபவிப்பது மட்டுமல்லாமல், அன்பின் ஆழத்தை அனுபவிப்பது மட்டுமல்லாமல், தெய்வீகத்துக்குள்ள நம்ம நுழைந்து உள்ள போயிடலாம். மரணம் தெய்வீகத்தின் நுழைவாயில், மறந்துடாதீங்க. மரணம் இறைவனின் ஆலயத்துக்கான நுழைவாயில். மறுபெயர் என்னன்னா, தியானிப்பவன் தினமும் செத்து கொண்டே இருக்கிறான். நம்ம நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் தியானிக்கிறீங்கன்னா ஒவ்வொரு நாளும் நமக்கு மரணம் ஏன்று கொண்டு தான் இருக்குது. 2 வகையான சாவு இருக்குது. ஒன்று சாதாரணமானது, எல்லாரும் தான் அந்த சாவை சாகிறார்கள், அதுவல்ல. ஆனால் மெய்ஞானியின் சாவு எப்படி இருக்குன்னா, சாதாரணமாக சாவு மனிதனுக்கு எதிரானது. ஏன்னா தயங்கியே அதற்குள் நுழைகிறான். அதற்குள் போய்விட பிரியும் அவனுக்கு இருப்பதில்லை, ஆசை இல்லை. வாழ்வை பிடிச்சு கொண்டு அப்படியே தொங்கிட்டு இருப்பான். மரணத்தை உன்னை ஒப்பு கொடுப்பதில்லை, மரணத்துக்கு உன்னை திறந்து வைப்பதில்லை. எனவே இந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சு கொள்வதே நமக்கு இஷ்டமே இல்லாமல் போயிடுது. பல முறை நம்ம இருந்திருக்கிறோம், ஆனால் ஒவ்வொரு முறையும் வாழ்க்கை தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறோம். அதனால்தான் மரணம் என்னவென்று நமக்கு தெரிந்து கொள்ளாமல் போயிடுது. உன் கண்கள் வாழ்வை பார்த்து குவிந்து இருக்கிறது, வாழ்க்கையை பிடித்து தொங்கிக் கொண்டிருக்கிறோம். மரணம் நம்மை மறத்து போக வச்சிருது. இப்போ எக்ஸாம்பிள், அது என்ன அப்படின்னா, ஒரு சர்ஜரி பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு அனஸ்தீசியா கொடுப்பாங்க, மயக்க மருந்து கொடுப்பாங்க. அதே போல தான் சாவு. இத்தனை காலமும் செய்து கொண்டிருக்கிறது, காலத்துக்கும் இதே தான் செய்து கொண்டிருக்கிறது. ஆனந்தமாக போக முடியாது என்றால், நடனமாடி போக முடியாது என்றனால உனக்குள்ளே ஒரு மயக்கம் மருந்து இருக்கிறது. சாகும் முன் மயங்கி போகிறாள். அதனால்தான் பழைய பிறப்புகள் நினைவில் நமக்கு வரமாட்டுது. இறக்கும் முன் அந்த அளவுக்கு பிரகஞ்சை இல்லாமல் நம்ம போகிறதுனால அந்த அத்தியாயம் அத்தோடு முடிஞ்சு போயிடுது. அப்போ என்ன செய்யணும்னா, ஒவ்வொருத்தரும் பிரகஞ்சையோடு இறக்க வேண்டும், இறக்க முடியும். சுதாரிப்போடு நம்ம இறக்கணும். ஏன்னா அப்பதான் ஒரு மனுஷனுக்குள்ள பழைய பிறவிகள் பற்றிய நினைவுகள் வரும். நிறைய பேருக்கு முன்ஜென்மோ சொல்கிறேன், அப்படிலாம் இல்லை. பழைய பிறவிகள் வர்றதுக்கான நினைவே பிரகஞ்சையோடு இருக்கிற ஒருத்தனாக இறக்கும் போது தான் அவனுடைய பிறவியினுடைய பற்றி அவனுக்கு தெரியும். பல பிறவிகள் இருக்கிறது அப்படின்னு தெரியும். இந்த விஷயத்தை தான் தெரிஞ்சுக்கணும். நம்ம ஒன்றும் புதுசு கிடையாது. எல்லாம் காலங்காலமாக நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் ஒவ்வொரு முறையும் தயங்கி சாகிறோம், பிரகஞ்சை இல்லாமல் சாகிறோம். எனவே எல்லாம் மறந்து போகிறது. ஆனால் மெய் ஞானி, இந்த ஞானம் பெற்றவன் எப்படி சாகிறான் தெரியுமா? அவனுடைய சாவு ரொம்ப அற்புதமாக இருக்குது. இந்த மெய்ஞானி பிரகஞ்சையோடு இருக்கிறானா, உண்மையாக அவன் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு மெய்ஞானி இறந்து விடுகிறான். அவன் தியானத்தில் இறக்குறான். இந்த எக்ஸ்பீரியன்ஸை யார் கொஞ்சம் ஒரு 10% எக்ஸ்பீரியன்ஸை பண்ணியிருப்பாங்கன்னா, லவ்வர்ஸ், காதலர்களுக்கு இது என்னென்ன அப்படின்னு தெரியும். ஏனென்றால் சத்தியமாக ட்ரூவாக லவ் பண்ணுறவங்களுக்கு பாதி மரணம் அங்கே இருக்கும். அதனால்தான் காதல் தியானத்துக்கு ரொம்ப அருகாமையில் பக்கத்தில் இருக்குது. காதலிக்க தெரிந்தவர்களிடம் கொஞ்சம் தியானம் என்ற ஒரு விஷயம் அவனுக்கு தியானாகவே இருக்கும். அந்த தியானத்தை தெரிந்து கொள்கிறான். காதலர்களுக்கு மௌனம் என்றால் என்னன்னு தெரியும். அவர்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய டீப்னஸ் தெரியும். காதலர்கள் காலமற்ற நிலை என்றது அவங்களுக்கு தெரியும். அவர்களுக்கு போகிற போக்கில் எல்லாம் தெரிந்து கொண்டவங்க. அப்படி போல் தானாகவே அவங்களுக்கு தேடி போனவர்கள் எல்லாம் அவங்க போகிற போக்கில் தானாக வந்துருச்சு. ஏன்னா அது சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா காதலுக்காக உயிரை விட்டுருவாங்க டப்புன்னு. பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா அவன் அதோடைய நெருங்கி இருப்பான். ஆனால் ஒரு மெய்ஞானி எப்படி இருக்கிறான்னா, பிரகஞ்சையோட சாவுக்குள் நுழைகிறார், பொறுமையாக ஆழமாக நுழைகிறார். தியானம் தான் அதோடைய முழு சாவு. அது என்ன சாவுன்னா, தியானிப்பவன் தனக்குள்ளே மரணிக்கிறான். சாவு வரும் முன்னே மெய்ஞானி மரணித்து விடுகிறார். அந்த உயரத்துக்கும் அந்த ஆழத்துக்கும் போய் விடுகிறார். போக போக தியானம் இயல்பாகி விடும்போது அந்த இறப்பை வைத்து வாழ ஆரம்பித்து விடுகிறார். பிறகு வாழ்வின் ஒவ்வொரு கணமும் இறப்பின் ஒரு கணமாக அவனுக்கு உருவாக்கப்படுகிறது. ஒவ்வொரு கணமும் கடந்ததற்கு இறந்து போனதாக புத்துணர்வோடு இருக்கிறார். ஏன்னா கடந்த ஒரு சப்ஜெக்ட் இறந்து போகும் போது இருப்பதற்கு உயிர் உருவாக்கப்படுகிறது. அப்போ தொடர்ந்து அவர் என்ன செய்கிறாருன்னா, மெய்ஞானி இறந்துகிட்டே இருக்காரு. அவர் எப்படிப்பட்டவர்னா, விடியற் காலை பனித்துளி போல, தாமரை இதழ்களைப் போல புத்தம் புதுசாய் இறந்து போகிறார். அவருடைய புத்துணர்ச்சி, அவருடைய இளமை, அவருடைய காலம் கடந்திருக்கும் தன்மை மரணிக்கும் கலையில் அப்பாற்பட்டது.
பாற்பட்டதாகிடுது. பிறகு சாவு வரும்போது அவர் பயந்து கொள்வதா இல்லை, பயப்படுறதே கிடையாது. அவர் தன் இறப்பை 1000 முறை சந்திரிக்கிறார். அதனால் அதில் ஈஸியாக இருக்குது. அவர் டான்ஸ் ஆடுறாரு, சந்தோஷமாக இருக்கிற. சாவு அவரிடம் ஒரு பயத்தை தோற்றுவிக்க உருவாக்காது, மாறாக அவருடைய கவர்ச்சியை பார்க்குதான். சாவு அவரை ஈர்க்கிறது, அவரை இழுக்கிறது. ஆனந்தமாக சாவதால் பிரகஞ்சையோடு சாகிறார். மரணத்தின் முழு ரகசியத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க. எல்லா கதவுகளையும் திறக்கக்கூடிய மந்திர அந்த திறவுகோலை அவர் தான் பெறுகிறார். இவைகளின் கதவுகளை திறக்கும் சாவி அவருக்கு கிடைக்கிறது. யார்? மெய்ஞானிக்கு கிடைக்கிறது. அப்போதான் தனிப்பட்ட ஒருவன் அல்ல என்பது அவருக்கு தெரியும். தனித்திருப்பவன் என்ற எண்ணமே முட்டாள்தனமாக இருக்குது. மரணத்தை பற்றி தெரியாமல் இருந்து வரைக்கும் தன்னளவில் தானாக அவன் இறந்திருக்கிறான். மரணம் என்பது என்ன என்பது தெரியாததால் தான் என்ன உணர்வில் இருக்கிறான் என்பது மரணத்தை தெரிந்து கொள்ளும் போது தான் அது மறைந்து போகிறது, ஆவியாக போகிறது. அப்படித்தான் என்ற அந்த உணர்வு ஆவியாக போகும் அந்த கணமே ஒரு மனிதன் பிரபஞ்சத்தை தன் முழுமையில், அதனுடைய முழுமையில் தெரிந்து கொள்கிறான். இதுதான் கான்செப்ட். ஒரு மனிதன் பிரபஞ்சத்தை எப்போ முழுமையாக தெரிந்து கொள்கிறான் அப்படின்னா, நான் சொன்ன இந்த விஷயத்தில் தான் ஒரு மனுஷன் பிரபஞ்சத்தை முழுசாக தெரிஞ்சுக்கிறான். அதுக்கு நாம் என்ன செய்யணும்? நம்முடைய ஆனந்தமாக நம்முடைய இறப்பை மரணத்தை குறித்ததான விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். அதை பார்த்து பயப்படக்கூடாது. அது நம்முடைய பார்ட். பல பிறவிகளாக வந்து நம்ம போயிட்டு வந்து நம்ம ட்ரெயினில் இறங்கி ஏறுற மாதிரி ஒரு சின்ன ஒரு ஒர்க்கு தான் அது. வந்து போயிட்டு இருக்கக்கூடிய ரொம்ப ஓல்டு மெத்தட். அது ரொம்ப பழைசு. ஓஷோ சொல்லுவார், ரொம்ப செத்து போனது பழைசு, ரொம்ப ஓல்டஸ்ட்டு ஒரு ஏன்ஷியன்ட் திங்ஸ் அது அப்படின்வார். ரொம்ப ஏல்ஸ் வந்து போய் பல பிறவியில் வந்து போகிறது தான் அப்படின்றார். ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்வார், மரணம் என்பது வந்து போகிறது. மகரிஷின்னு சொல்லுவாங்க, வந்து போகிறது அப்படின்வாங்க ரமண மகரிஷி. ஸோ சாதாரணமாக வந்து அனுபவிக்கிற ஒரு விஷயந்தான் அது. அப்போ நம்ம பிரபஞ்சத்தை முழுசாக தெரிஞ்சுக்கணும்னா இதை நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கணும். ஒரு மெய்ஞானி எப்படி இறக்குறாருன்னா, நான் உங்களுக்கு இப்போ சொல்லியிருப்பேன். அவர் அதை ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்கிறார். நாம் இப்போ நமக்கு இறைவன் இந்த பூமிக்குள்ளே வரும்போது ஒரு சர்ஜரி பண்ணுற மயக்கத்தை கொடுத்து அனுப்பிட்டான். அந்த மயக்கத்தில் அப்படியே இருக்கிறோம். ஸோ நம்ம எப்போ தெளிவோம், அது ரொம்ப முக்கியம். பிரகஞ்சையோடு இருக்கணும், பிரகஞ்ச உணர்வோடு இருக்கணும். அப்போ தான் நம்முடைய பிரபஞ்சத்தை குறித்ததான முழுமையை தெரிஞ்சுக்க முடியும். அதனுடைய சாவி இதுதான். சாவி எங்கே இருக்குன்னா, சாவை பற்றி அக்கறை கொண்டிருக்கிறது சாவி. ஸோ தேங்க்யூ வெரி மச். ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் கேட்டிருப்பீங்க. இந்த விஷயம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இட்ஸ் அ டீப் மெசேஜ். நாம் இன்னும் ஆழமாக ஆன்மீகத்துக்குள்ளே போகணுன்னா இதை பற்றியான பயத்திலேருந்து வெளியே வரணும். இட்ஸ் நத்திங். இது ரொம்ப ஒரு ஆசையான ஒரு விஷயம், நல்ல விஷயம். ஆன்மீக அடிப்படையே இதுதான். ஆன்மீகத்தை தேடுறமே இதுதான். மரணத்தை உடைய அற்புதத்தை ஆராய்கிறது தான் நம்முடைய ஆன்மீகவாதியின் தேடுதல். மிக்க நன்றி. அடுத்த பதிவில் உண்மையான வேறு ஒரு தகவலுடன் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு ஆன்மீகத்தில் இருக்கிறவங்ககிட்ட நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உண்மையான ஆன்மீகம் இங்கே தான். இந்த ஆன்மீகத்துக்குள்ளே தான் இருக்குது. இது உள்ளே போகிறதுக்கான வழியை கண்டுபிடிக்க பாருங்கள். சாவி உங்ககிட்ட தான் இருக்குது. நன்றி. அடுத்த பதிவில் வேறு ஒரு பதிவுடன் சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்கள் வினோதனுடன்.